Hi all, this is reacting channel. ஸோ நம்ம வந்து இனிமே அவேர்னஸ் வீடியோ வந்து நிறைய கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆசையும் படுறோம். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் கண்டென்ட்டும் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜி ஆப் பத்தி நான் பேசியிருப்பேன். அங்க என்னென்ன ஃபேக்கான விஷயங்கள் வந்து பண்றாங்க, அதை குறிச்சு நான் நிறைய அவேர்னஸையும் அந்த வீடியோல நான் கொடுத்துருக்கேன். என்னால முடிந்த அளவிற்கு நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதே மாதிரியாக ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆப் இல்லைங்களா, இதை பத்தி பேசாத கிரியேட்டரே இருக்க முடியாது இல்லைங்களா. இதுல என்ன நடக்குது, இதுல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அப்படியே தெள்ள தெளிவாக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளும் நிறைய கேர்ள்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவேர் ஆயிட்டு தான் இருக்கும். ஆனா இதுல வந்து வெளிவராத விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னுமே கிரியேட்டரால ப்ரமோட் பண்ணாத சில ஆப்ஸுமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தரதாக சொல்லி உள்ளுக்குள்ள தேவையில்லாத தவறான விஷயங்களை வந்து பெண்களை வைத்து ப்ரமோட் பண்ணி அந்த பெண்களை வந்து சிக்க வச்சு ஏமாத்துறாங்க. தவறான விஷயங்களை வந்து அந்த பெண்களுக்கு வந்து புகுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யாருமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் அப்படின்னு சொல்லும் போது யாராலையுமே அதை சந்தேகப்படவே முடியாது. போக போக உள்ள போய் பார்க்கும்போது எந்த ஒரு பொண்ணுக்குமே வந்து இந்த ஆப்ஸ்ல வந்து சேஃப்டி கிடையாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆப் அப்படிங்கிற விஷயத்துல வந்து சேஃப்டி வந்து கிடையாது. அது தெரிஞ்சிருந்தா கூட நாங்க இந்த மாதிரி வேலை தரோம், பெண்களா இருக்கிறீங்கன்னா நீங்க சும்மா வந்து என்ன பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்க பேசுங்க, உங்களுடைய ஆப்போசிட் பாலினத்து கூட வந்து நீங்க சும்மா பேசுங்க, உங்களுக்கு வந்து இவ்வளோ பைசா வந்து நாங்க கொடுக்குறோம்னு ப்ரமோட் பண்றாங்க. நீங்க காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் வந்து வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்பவே சேஃபா இருக்கணும் இந்த மாதிரி ஆப் கிட்ட இருந்தெல்லாம். நம்ம தினசரி ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்பே இந்த மாதிரி வேலையை பாக்குறாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்ப முடியல இல்லைங்களா. ஸோ ரொம்ப கவனமா இருங்க. இந்த மாதிரி கால் உங்களுக்கு வருது, நாங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆப்ல இருந்து நாங்க பேசுறோம், இந்த மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, வீட்டுல இருந்துட்டே நீங்க பண்ணலாம், நீங்க டெய்லி இவ்வளவு கால் பேசுறது மூலியமாக இவ்வளவு காசு நீங்க பைசா ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி கால் டைரக்டாவே பண்றாங்க. எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கு, உங்களுடைய நம்பர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க, வாட்ச் பண்றாங்க. யாரும் இதுல போய் விழுகாதீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ட்ரஸ்டட் இல்லை. நேர்ல போய் நம்ம வேலை வாங்கணும். அது மட்டும்தான் இங்க வந்து நிரந்தரம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பைசா சம்பாதிக்கலாம்னு ஆசை காட்டினாங்கன்னா பெண்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.